கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் ஆட்டுக்குட்டிகளை வேட்டையாடிய சிறுத்தை மீண்டும் ஊருக்குள் நுழைந்து 2 இளைஞர்களை கடித்துள்ளது. பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்துள்ளனர். சிறுத்தை ஊருக்குள் நுழைந்தது ஏன்? வனத்துறையினர் கூறும் காரணம் என்ன? வீடுகளில் கட்டி வைத்திருந்த ஆடுகளை கடித்து கொன்ற இந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். சிறுத்தை பிடிபட்டது எப்படி? எங்க அடிபட்டிருக்கு காட்டுங்க. எங்கண்ணா உங்களுக்கு எங்கண்ணா இங்க இருங்கண்ணா. இங்க எப்படி இருக்கு பாருங்க. 2 வருஷம் முடிச்சிருக்காங்க. என்ன பண்ணாங்க இவங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. ஒந்திலமா நான் செனகிச்சு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்லுங்க. பைப் தந்துடுங்க. தண்ணி மூஞ்சிகளும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்லுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மருதமலை வனச்சரகம், ஓணம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் உள்ளது. சிறுத்தை ஊருக்குள் வருவது குறித்து அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். பொதுமக்களின் புகார்களை தொடர்ந்து 5க்கும் மேற்பட்ட கோயம்புத்தூர் கோட்ட வனத்துறையினர் இரவு நேரங்களில் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக வடவள்ளி அடுத்த ஓணம்பாளையம் பண்ணை தோட்டத்தில் வீட்டு வாசலில் கட்டி வைக்கப்பட்ட 5 ஆட்டுக்குட்டிகளை சிறுத்தை கடித்து கொன்றது. இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் பண்ணை தோட்டத்திற்கு அருகே உள்ள வனப்பகுதியில் கூண்டு வைத்து அதன் அருகே தானியங்கி கேமரா பொருத்தி சென்றனர். அதே போல சிறுத்தையின் கால் தடத்தை வைத்து அதன் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அதே பண்ணை தோட்டத்துக்கு வந்த சிறுத்தை ஆட்டுக்குட்டி இருக்கிறதா என்று மோப்பம் பிடித்து செல்லும் வீடியோ வெளியானது. சிறுத்தைக்கு பயந்து ஆடுகளை வீட்டிற்கு உள்ளே போட்டு அடைத்து வைத்திருந்த நிலையில் அதை மோப்பம் பிடித்த சிறுத்தை வீட்டின் கதவை முட்டி திறக்க முயற்சி செய்தது. இந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி அப்பகுதி மக்களை அச்சமடைய வைத்தது. இதைத் தொடர்ந்து பண்ணை வீட்டுக்கு அருகே வனத்துறையினர் மற்றொரு கூண்டை வைத்து தானியங்கி கேமராவை பொருத்தி சென்றனர். இந்நிலையில் தொண்டாமுத்தூர் அடுத்த பூச்சியூர் பூபதிராஜா நகர் பகுதியில் கட்டி முடிக்கப்படாத கட்டிடத்தின் உள்ளே சிறுத்தை இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விரைந்து சென்ற வனத்துறையினர் சிறுத்தை இருக்கும் இடத்தை சுற்றி வலை அமைத்திருந்தனர். சிறுத்தை இருப்பதை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்க வனத்துறையினர் அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் சிறுத்தை வெளியே தாவி குதித்து அங்கு நின்று கொண்டிருந்த கிராம மக்களை நோக்கி கடிக்க பாய்ந்தது. உடனே அதே கிராமத்தைச் சேர்ந்த சுஜித் மற்றும் கார்த்தி என 2 இளைஞர்கள் சேர்ந்து சிறுத்தையை தைரியமாக பிடித்தனர். சிறுத்தை தாக்கியதில் சுஜித் மற்றும் கார்த்தி இருவருக்கும் தலை உட்பட உடலில் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டன. அதன் பிறகு வந்த வனத்துறையினர் சிறுத்தை மீது வலையை வீசி அதை பிடித்தனர். கால்நடை மருத்துவர் சுகுமார் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்த சிறிது நேரத்திலேயே மயங்கிய சிறுத்தையை கூண்டில் அடைத்து மருதமலை வனச்சரக அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் சிறுத்தையின் உடலில் 2 இடங்களில் மற்ற விலங்குகள் கடித்த அறிகுறிகளும் இருந்தன. அது மட்டுமன்றி தோல் நோய் தாக்கி உடல் மெலிந்து இருந்தது சிறுத்தை. இதனால் காட்டிற்குள் வேட்டையாட முடியாத சிறுத்தை உணவு தேடி ஊருக்குள் வந்து ஆடுகளை வேட்டையாடி இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். 5க்கும் மேற்பட்ட ஆடுகளை கவ்விச் சென்ற சிறுத்தை வெடிபட்டதால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.